நாளைய தினம் சித்திரை மாதத்தின் முதல் நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமையில வருடத்தின் முதல் நாள் பிறகுது. இந்த நாள்ல வழிபாடுகளை தவறாம செய்யுங்க. வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால முடிந்த அளவு தான தர்மம் பண்ணுங்க. பறவைக்கு உணவளியுங்கள். காக்கைக்கு, குறிப்பா காக்கைக்கு, பசுவிற்கு, மீன்களுக்கு, நாய்களுக்கு உணவளிக்க தவறாதீங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வருடம் முழுவதும் உங்களை நிச்சயமாக சந்தோஷமாக வச்சுருக்கோங்க. அதை போல் இந்த நாளில் நீங்கள் செய்யவே கூடாத விஷயத்தில் முக்கியமாக கருப்பு நிற ஆடை அணியாதீங்க, இரும்பு சாமான்கள் வாங்காதீங்க, வீண் வம்பு வழக்குகளில் தலையிடாதீங்க, அசைவ உணவு எடுத்துக்காதீங்க. இது மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. இந்த நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன சூட்சும பரிகாரத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு. நிறைய பொருட்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அஞ்சரைப்பட்டிக்கு நேராக போனீங்கன்னா கண்டிப்பாக ஜாதிக்காய் வச்சுருப்பீங்க. அந்த ஜாதிக்காய் எடுத்து உரசி தூளாக எடுத்துக்கோங்க. அந்த தூளை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் செஞ்சுருங்க. அந்த தூளை உங்கள் கையில் வச்சுட்டு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த தூளை உங்களுடைய மூச்சு காற்றால் ஊதி விடணும். உங்கள் நிலைவாசல் பக்கத்தில் இரு புறங்கள்லையும், நிலைவாசலுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு நீங்கள் ஊதி விடணும். இந்த ஜாதிக்காய் தூளை உங்கள் மூச்சு காற்று கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஊதி விடும்போது உங்களுக்குள்ளும் தன வசீகர சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள் சரியாகும். கடன் தீரும். ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். சப்போஸ் இல்லைன்னா கூட வாங்கிக்கோங்க. 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா, அதிகபட்சம் 30 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். சின்ன காய் வாங்கினீங்கன்னா 30 ரூபா தான் இருக்கும். அது உங்களால் பொடி பண்ண முடியலன்னா நீங்கள் கேரட் செய்வீங்களே, அதில் வச்சு கூட நீங்கள் துருவிக்கலாம். காலை எழுந்ததும் இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.